புதுச்சேரியில் தாவேகா பொதுக்கூட்டம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை. புதுச்சேரி உப்பளம் ஹெலிபேடு மைதானத்தில் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். முதலில் புதுச்சேரியில் தாவேகா ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டிருந்த நிலையில் புதுச்சேரி அரசு அதற்கு அனுமதி மறுத்தது. ரோட் ஷோவுக்கு பதில் பொதுக்கூட்டம் நடத்தி கொள்ளலாம் என கூறியது. இதனையடுத்து பொதுக்கூட்டம் நடந்த தாவேகா சார்பில் அனுமதி கோரப்பட்டது. அதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் பொதுக்கூட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் தாவேகாவினர். இந்நிலையில் பொதுக்கூட்டத்திற்கு பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது புதுச்சேரி அரசு. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் முக்கிய கட்டுப்பாடுகள் என்னென்ன? புதுச்சேரியை சேர்ந்த 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி. அனுமதி பெற்றவர்களுக்கு QR கோடுடன் கூடிய பாஸ் வழங்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு பாஸ் வழங்கக்கூடாது. முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகளுக்கு பாஸ் வழங்கக்கூடாது. பொதுமக்களுக்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும். பாதுகாப்புக்காக மருத்துவ குழுவினர், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் முன்னெச்சரிக்கையாக தயார் நிலையில் இருக்க வேண்டும். தொண்டர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பிரிந்து நிற்க தனித்தனி தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும். நாற்காலிகள் போட அனுமதி இல்லை, மேடையும் அமைக்கக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனை தமிழக வெற்றிக் கழகத்தினர் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என புதுச்சேரி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது.